உச்சநீதிமன்ற விசாரணையில் நடந்தது என்ன, பரபரப்பாக வைக்கப்பட்ட வாதத்தின் பின்னணி என்ன அப்படின்ற தகவலோடு உச்சநீதிமன்ற செய்தியாளர் திரு வெங்கடேசன் இணைகிறார். திரு வெங்கடேசன், உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை எந்த அளவில் சென்றது, கடைசியாக உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்னவாக இருக்கிறது, விவரங்களை விவரிங்க. வணக்கம். கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி அமைத்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த தாவேகாவின் மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள அதே சமயத்தில் இன்று மாலையே ஒரு இடைக்கால உத்தரவை இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க உள்ளது என்பதுதான் இப்போதைய முக்கிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியுள்ளது. குறிப்பாக இந்த கூட்ட நெரிசலில் எந்த ஒரு போலீசாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை இந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு அனைத்தும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் மறுப்பை தெரிவித்தார். குறிப்பாக அந்த கரூர் பக்கத்து மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்க வந்த மருத்துவர்களால் இத்தனை பேருக்கு ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது குறித்தும், இந்த கரூர் பொதுக்கூட்டத்திற்கு மட்டும் 600க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதையும் 10,000 பேர் மட்டுமே கலந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்ட கூட்டத்தில் 30,000 பேருக்கும் மேல் கலந்து கொண்டதும் இந்த கூட்ட நெரிசலுக்கான காரணம் என்ன என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் விரிவான வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை விசாரிப்பது யார் என்பதை தாவேகாவோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ முடிவு செய்ய முடியாது. தேவைப்பட்டால் அவர்கள் நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை மட்டுமே முன்வைக்க முடியும். விசாரணை அமைப்பை அவர்கள் முடிவு செய்ய முடியாது என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் பதில் மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து இது தொடர்பான விரிவான உத்தரவை நாங்கள் பிறப்பிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள். விரிவான உத்தரவு இன்றே வெளியாகும் என்ற மாதிரியான தகவல்கள் வருகிறது. அப்போ எத்தனை மணிக்கு வெளியாகும், என்ன எதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? மாலை அல்லது இரவு ஒரு இடைக்கால உத்தரவு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உத்தரவு குறிப்பாக இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுமா அல்லது தமிழ்நாடு அரசின் வாதங்களை கேட்டு அந்த எஸ்ஐடி அமைத்த உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை விதிக்குமா அல்லது இந்த ஒட்டுமொத்த வழக்குகளையும் மதுரை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வை விசாரிக்க ஒரு உத்தரவிடப்படுமா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். தற்போது நீதிபதிகள் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதற்கு மட்டும்தான் இந்த விசாரணையை தற்போது தள்ளி வைத்துள்ளனர்.